والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى அப்படின்னு வரும்போது ஒரு கட்டத்தில் சொல்கிறான், நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, உங்களை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கினான் சொல்கிறானா இல்லையா? அருமையானவர்களே, இந்த பெண் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது தாங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று தரணும்னு. உடனே செல்லதான் சொன்னாங்க, ஒரு பாட்டிலை கொண்டு வா. காரூர் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்க. குச்சி எடுத்துகிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வியர்வையை வடித்து அந்த போத்தலில் போடுறாங்க. அந்த போத்தலில் போட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் பூசுங்க, மனமாக பூசுங்கன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம வியர்வையை கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த வியர்வை நாட்டம் தாங்க முடியாமல் பள்ளிவாசலுக்கு வரமாட்டான், வரக்கூடியவனும் வராமல் போயிடுவான். அப்படிங்கிறதுக்கு தான் பள்ளிவாசலுக்கெல்லாம் வரும்பொழுது மனம் பூசி வாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலில் புகார் போடுங்கன்னாங்க. புகை போடுங்கள். புகார் போடுவது சுன்னத்து. பள்ளிவாசலில் புகார்களை போடுறது நிறைய பள்ளியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பல இடங்களில் இப்போ அந்த பள்ளிகளில் அது புகாரே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம என்னதான் வாசனை போட்டாலும் அந்த புகாருங்கிற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறதுனால ஒரு சுன்னத்து நமக்கு கிடைச்சிருது. அந்த ஒரு புகை போடக்கூடிய இன்னைக்கும் ஹரம் ஷரீஃபில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், தவாஃப் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய பணியாளர்கள் அந்த புகைச்சட்டியை வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த புகார் இன்னைக்கு அங்கே நடக்குது. அருமையானவர்களே, ஆக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் மனம் பூசி வரணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரும்போது மனம் பூசி இருக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும்ல. இப்போ இது பாருங்க, இது வந்து ஒரு உளவியல் ரீதியான விஷயமா இல்லையா? எவ்வளோ அழகாக நமக்கு கற்றுத்தராங்க. நீயா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் வாடை வீசிச்சு, அவரால் சிகரெட்டு குடிச்சிட்டு வந்தார், பீடி குடிச்சிட்டு வர்றாரு, சுருட்டை குடிச்சிட்டு வர்றாரு, அந்த வாடை பக்கம் அடிக்குது. இவருக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. அப்போ எனக்கு நல்ல ப்ரஷ் பண்ணி அந்த வாடையெல்லாம் போக்கிட்டு, அது சரியா பிள்ளையாங்கிறது பின்னாலே அந்த செய்திக்கு போகல. அப்படி செய்திருந்தால் என்ன செய்யணும், நல்ல அந்த வாயிருந்து இந்த வாடையும் வராமல் நிறைய இந்த சாக்லேட்டை எதையாவது போட்டு வருவானே அதையாவது சென்றுட்டு வரணும். அப்படி வந்து இருக்கணும். எனவே இப்போ நம்ம வியர்வையோடு வந்தால் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப், அவனுடைய தொழுகையும் பாழா போகுது. எனவே தான் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மனம் பூசி வாங்க, பள்ளிக்கு வரும்போது அழகாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.